ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 103 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மனசை விட்டு மோஸ் தட்டு வாரந்தோறும் புதன்கிழமை சாயங்காலம் 5 மணி முதல் 6 மணி வரை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி வந்துட்டு இருக்குது. ஆர்ஜே ஜீவா இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான திரைப்பிரபலங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான திரை அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல கலக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதர்ம கதைகள் படத்தோட இயக்குனர் காமராஜ் வேல் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது அவர் வெல்கம் பண்ணலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நலமா இருக்கேன். இப்போ ஒரு திரைப்பட இயக்குனரா நீங்க அதர்ம கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை இயக்கிருக்கீங்க. உங்களை பத்தியும் உங்களுடைய திரை அனுபவங்கள் பத்தியும் சில வார்த்தைகள் எங்களுடைய நேயர்களுக்காக ஷேர் பண்ணுங்க. முதல்ல கோயம்புத்தூர் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு கோயம்புத்தூரோட ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கோயம்புத்தூர் அங்க தியேட்டர்ல படம் பார்க்கும் போது அவங்க எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கறத வாட்ச் பண்ணேன். கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் சென்னைக்கு அடுத்தபடியா சினிமாவை நல்லா என்டர்டைன்மெண்டா பார்த்து ரசிக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜேர்னி படிப்படியா ஒரு அசிஸ்டன்ட் இருந்து அசோசியேட் டைரக்டரா, கோஆர்டினேட்டரா அப்படி மாறி இப்படி வர்ற ஒரு கேட்டகரியில ஆரம்பிச்சேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நேசிச்சு சென்னைக்கு உதவி இயக்குனரா வாழ்க்கை ஆரம்பிச்சேன். விஜய் மிண்டல் சார்ட்ட இந்த கோலி சோடான்னு ஒரு படம் இருந்துச்சுல, அதுல போஸ்ட் ப்ரொடக்ஷன் உதவி இயக்குனரா ஆரம்பிச்சேன். அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படமா அப்படி ஒர்க் பண்ணி கோபி நைனாயிட்ட அரமோட லாஸ்ட் ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணேன். இது மாதிரி பல படங்கள் ஒர்க் பண்ணேன். கதைகளை ரெடி பண்ணி பேரலெல்லாம் முயற்சி செய்யும் போது பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணேன். அது எல்லாமே ஏதோ ஒரு காரணங்கள்ல அது லேட் ஆயிட்டே இருந்தது. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ல சரி நம்மளே ஒரு படத்தை தயாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஒரு கதைகளை ரெடி பண்ணேன். அந்த கதைகள் தான் அதர்ம கதைகள். இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். நீங்களும் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நேர்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பாடலும் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 103 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. மனசை விட்டு மோஸ் தட்டு. மனசு விட்டு மோஸ் தட்டு நிகழ்ச்சியில திரைப்பட இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள் இருக்கிறாரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். இப்போ நீங்க இந்த திரைத்துறையில பாத்தீங்கன்னா உதவி இயக்குனராகவும் துணை இயக்குனராகவும் இருந்துதான் நீங்க இயக்குனரா வந்திருக்கீங்க. இந்த உதவி இயக்குனரா இருக்கும் போது நீங்க சினிமா துறையில கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன மாதிரி இருந்ததுங்க? அதை எப்படி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை எப்படி கொண்டு வந்து சேர்த்துதுங்க? அதான் என்னோட பீரியட்ல இன்டர்நெட் பெருசா வளரல. அதாவது அப்பதான் ரைட்டா பூம் ஆயிட்டு இருந்துச்சு. யூடியூப் சேனல், டிவிடி கலாச்சாரம் இதெல்லாம் அப்பதான் ஆரம்பிச்சிருந்தது. இப்போ நம்ம இன்டர்நெட்லயே ஹவு டு மேக் எ ஃபில்ம் அப்படிங்கறத கத்துக்கலாம். ஹவு டு ரைட் எ ஸ்கிரீன் பிளே அப்படிங்கறத கத்துக்கலாம். அப்போ எல்லாமே பிராக்டிகல் தான். நம்ம ஒர்க் பண்ணி டிஸ்கஷன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்கிரிப்டையோ இல்ல ஃபில்ம் மேக்கிங் கத்துக்க முடியும். சோ நான் அந்த காலகட்டத்துல ஆரம்பிச்சதுனால அது எனக்கு பிராக்டிகலாவே கத்துக்கிட்டேன். நான் நிறைய சின்ன சின்ன படங்களையும் உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணதுல பிராக்டிகலாவே கத்துக்கிட்டேன். அப்புறம் நிறைய டிஸ்கஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன். என்னோட கதைகளை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது விஷயங்கள் இதெல்லாம் வச்சுதான் நம்ம நம்மளோட நாலேஜும் திறமையும் வளருது. அப்படி வளர்த்துக்கிட்டது தான் நம்மளோட ஃபில்ம் மேக்கிங்கும் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் டெக்னிக்கும் அதை நம்ம வளர்த்துக்கிட்டது தான். அப்படிதான் வந்தது. இப்போ பொதுவாகவே ஒரு துணை இயக்குனராக இருக்கிறவங்க கத்துக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னவாக இருக்கும்? அதே மாதிரி என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் துணை இயக்குனர்கள் செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க? துணை இயக்குனர்கள் உதவி இயக்குனர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒண்ணு இல்ல, ஃபில்ம் மேக்கிங் எல்லாரும் ஈஸியா கத்துக்குவாங்க. அதாவது அதான் சொல்றேன், இப்ப டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. ஆன்லைன்ல எவ்வளவோ விஷயங்கள் யூடியூப்ஸ்லயும் சரி வெளியும் சரி வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு ஹவு டு மேக் எ ஃபில்ம் அப்படிங்கிறது கத்து கொடுத்துருவாங்க. ஆனா ஹவு டு ரைட் எ ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது இருக்குல்ல, அது என்னதான் டெக்னிக்கலா தெரிஞ்சாலும் அது உங்க வாழ்க்கை அனுபவத்துல நிறைய படிக்கிறதுல, நிறைய படங்கள் பாக்குறதுல, கதையை பல பேர்ட்ட டிஸ்கஸ் பண்றதுலதான் வளருது. ஒரு கதையை உடனே அதை ரெடி பண்ணிடலாம். ஆனா அந்த கதை உடனே ரெடி பண்ணாலும் அது ஒரு முழுமையான ஸ்கிரீன் பிளேயா சுவாரஸ்யமானதா இருக்குமா, ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அது ஒரு காலகட்டம் எடுத்துக்கும். அது ஒரு முழுமையான ஸ்கிரீன் பிளேயா மாறுறதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அது பல பேர்ட்ட சொல்லணும், அதுல குறை நிறைகளை அலசணும். அப்படிலாம் போகும்போதுதான் ஒரு முழுமையான ஸ்கிரீன் பிளே வரும். அந்த முழுமையான ஸ்கிரீன் பிளே தான் ஒரு வெற்றி படத்தை நம்ம கொடுக்கும். நம்ம என்னதான் ஃபில்ம் மேக்கர் இருந்தாலும் நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதுனா மட்டும்தான் ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கரா வர முடியும். உடனே அவசரப்பட்டு ஷூட்டிங் போயிடுறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஃபில்ம் மேக்கிங் தெரிஞ்சுக்கிறாங்க, ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. அது தப்பா கூட இருக்கலாம், இருந்தாலும் என்னோட கருத்தை நான் சொல்றேன். அருமையான விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நேரில்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பாடலும் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 103 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் மனசு விட்டு மோஸ் தட்டு. திரைப்பட இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள் இருக்கிறாரு. அதர்ம கதைகள் திரைப்படத்தோட இயக்குனர். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம். நீங்க ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப முக்கியம் ஒரு திரைப்படத்துக்கு. அது எழுத்துறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க.
இப்பயும் வந்து டெக்னாலஜிஸ் இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு உதவி இயக்குனராகவும் துணை இயக்குனராகவும் இருந்து அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது கற்றுக்கணுங்களா, இல்லை வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் நிறைய பேர் திரைத்துறையில் நுழைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க போனாவே ஸ்க்ரீன் பிளே எழுதுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும்? இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். அது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நான் வரவேற்கிறேன். ஸ்டாண்டர்டா இதுதான் வந்து சினிமா கத்துக்கணும் இல்லை, அது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராகவே வரலாம். ஆனா நான் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. அது வந்து ஒரு முழுமையடைறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பக்கம் தேவைப்படுது. ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேக்குமே இப்ப நான் இந்த படம் அதிர்ம கதைகளை வந்து 4 கதைகளை உள்ள பண்ணிருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே தான். ஆனா இதுல இந்த படத்துல வந்து 4 ஸ்கிரீன் பிளே நான் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கேன். இது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறும் வச்சுங்களேன். அடுத்த படத்துக்கு முழுமையான உழைப்பை நான் போட்டிருக்கேன், இதுக்கான டைமை கொடுத்துருக்கேன். இது அடுத்த படத்துக்கு வந்து நான் அவசரமா வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணி உடனே நான் வந்து ஷூட்டிங் போயிட்டேன் வச்சுங்களேன். நான் என்னதான் ஒரு திறமையான முதல் படத்துல ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அந்த படத்துக்கு உண்டான ஸ்கிரீன் பிளே உண்டான டைமை நான் கொடுக்கலன்னா நான் அந்த படத்துல தோத்துருவேன். நான் திரும்ப சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு காலகட்டம் தேவை ஒரு ஸ்கிரீன் பிளேயை வந்து ஷூட்டிங் கொண்டு போறதுக்கு. இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கரா இருந்தாலும் அது தேவை, ஒரு அசிஸ்டன்ட்ல இருந்து டைரக்டர் ஆகிறவங்களுக்கும் அது தேவை. இது இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா நல்ல ஃபில்ம் மேக்கரா வரலாம். புதிய இயக்குநர்களோட வருகையும் தமிழ் சினிமா உலகில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருக்கும்? இப்போ டெக்னாலஜியோட வளர்ச்சியில வந்து அது முன்னாடிலாம் வந்து 40 வயசுக்கு மேலதான் ஒரு டைரக்டரே வந்து டைரக்டர் ஆக முடியும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன ஒரு படிநிலை இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் கிளாப் அசிஸ்டண்டா இருப்பாங்க, அப்புறமே டைம் போட இது எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுவாங்க, அப்புறம் காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்ப்பாங்க, அப்புறமேட்டு பேடு பிடிப்பாங்க, அதாவது டைலாக்ஸ் கொடுப்பாங்க, ஷெட்யூல் போடுவாங்க. இப்படின்னு ஒரு காலகட்டம் ஒரு எடுக்கும். ஒண்ணு ஷார்ட் பிலிம் எடுத்தோன்னே ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலாம். பல ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணாவே டைரக்டர் டெக்னிக்கை கத்துக்கலாம், டைரக்ஷன் டெக்னிக்கை கத்துக்கலாம். படம் 2 படம் டிஎப்பி ஃபிலிம் டெக்னாலஜி இருக்கு, அது படிக்கலாம். இப்படி இந்த ரூட்ல வந்துடுறாங்க. இப்ப டெக்னாலஜி வளர்ச்சி தான் நான் இதை பாக்குறேன். அதனால இது அப்டேஷன், இது வந்து சரியான விஷயம் தான், அது தப்பு இல்ல. ஸ்கிரிப்ட்லயும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா சூப்பரா வந்தாங்க. அருமையான விஷயங்கள் ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில வார்த்தைகள், மேலும் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 103 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் மனசை விட்டு மோஸ்தட்டு நிகழ்ச்சியில திரைப்பட இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள் இருக்கிறாரு. அருமையான திரை அனுபவங்கள் ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. மேலும் சில விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதர்ம கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கீங்க. 4 வகையான கதைகள் வந்து அதுல டிராவல் ஆக போகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. திரைப்படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஆடியன்ஸ் என்ன ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க, அவங்களுக்கு ஒரு டைரக்டரா என்ன விஷயத்தை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய கதைகள்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னவாக இருக்கும்? இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணுங்களேன். என்னோட கதைகள்ல வந்து எனக்கு வந்து ஒரு சமூக கோபம் இருக்கு. சமூகத்தில் நடக்கிற சில அதர்மங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா பொறுத்துக்க முடியல. அதை தான் நான் வந்து கதையா மாத்திருக்கேன். இது வந்து ஒரு கதையா பண்ணனா எனக்கு டைம் ஆகும். ஒவ்வொரு கதையா ஒவ்வொரு நடக்கிற அநீதிகளை வந்து ஒவ்வொரு படத்துலயும் ஒரு அநீதியா எடுத்துக்கிட்டா டைம் ஆகும். அதனாலதான் நான் வந்து இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு குறைஞ்சது ஒரு 4ஆவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி 4 கதைகளா அதை பிரிச்சேன். 4 கண்டென்ட்டா அதை வந்து அதை தயாரிச்சேன். அதை வந்து ஸ்கிரீன் பிளே எழுதினேன். அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு பழிவாங்குதல் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமை இருக்கணும்ல, அதனால அது கனெக்ஷன் இருக்குல்ல, அதனால பழிவாங்குதல் அப்படிங்கிறதுல ரிவெஞ்ச் அப்படிங்கிறதுல இதை கனெக்ட் பண்ணேன். சோ ஒவ்வொன்றுமே இந்த அதர்மத்துக்காக ஒரு எளிய மனிதர்களுக்கு மேல நடக்கிற அதர்மத்தை அந்த எளிய மனிதர்கள் எப்படி வந்து பழிவாங்குறாங்க, அவங்க ஸ்டைல்ல அவங்க இந்த மாதிரி டைப்ல பழிவாங்குறாங்கிறத நான் இதுல சொல்லியிருக்கேன். ஆடியன்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு படம் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கணும், ஒரு நல்ல காமெடி இருக்கணும், இல்ல ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்கா இருக்கணும். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளா இருக்கும், விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் மறந்து ஸ்கிரீனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்துட்டே இருக்கணும். வேற எந்த சிந்தனையும் இருக்க கூடாது. அதுக்காக தான் வரான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து தியேட்டர்ல வந்தானா நல்ல பொழுது போகணும் அப்படின்னு சொல்லி வரான். ஏதோ ஒரு விதத்துல பொழுது போகணும். அது ஹாரர் கண்டென்ட்டா இருக்கலாம், இல்ல காமெடியா இருக்கலாம், இல்ல லவ்வபிளா இருக்கலாம், இல்ல ஆக்ஷனா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். ஆனா அவனுக்கு பொழுது போகணும், நல்ல விதமா இருக்கும். அது மாதிரி இதுல வந்து நம்ம இதுல வந்து பல விதமான அனுபவங்களை கொடுக்குற ஒரு படமா இருக்கும். ஒரு இதுல லவ் இருக்கும், ஒரு இதுல வந்து த்ரில் இருக்கும், ஒரு இதுல வந்து சொசைட்டி கண்டென்ட் மேலோங்கி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு இதுல இருக்கும். அப்படி இருக்கும்போது சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் எங்கேஜிங்காவே இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ்க்கு எந்த சிந்தனையும் போகாது. ஒரு கதை வந்து ஒருவத்தை கொடுக்கும், அப்படியே அடுத்த கதைக்கு டிராவல் ஆகும், அது 100 அனுபவத்தை கொடுக்கும். அப்படியே போய் அழகா படம் முடிஞ்சிடும். அவனுக்கு ஒரு முழு நிறைவா ஒரு படத்தை பார்த்து திருப்தி கிடைக்கும். 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் அது போனதே தெரியாது. ஒரு பஃபே விருந்தை என்ஜாய் பண்ண திருப்தி கிடைக்கும். அருமையான தகவல்கள் ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில வார்த்தைகள், மேலும் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு.
ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 103 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது மனசு விட்டு மோஸ்தட்டு. மனசு விட்டு மோஸ்தட்டு நிகழ்ச்சியில நம்ம கூட அருமையான திரை அனுபவங்கள் ரொம்ப அழகா தெளிவா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு திரைப்பட இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள். நிகழ்ச்சியில மேலும் சில விஷயங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கதைகள் நான் லீனியர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல திரைக்கதையை அமைப்பாங்க. உங்களுடைய கதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் பேட்டர்ன்ல வரப்போகுதுங்களா, இல்ல வந்து தனித்தனியா ஒவ்வொரு கதைகளும் க்ளோஸ் ஆகிற மாதிரி எழுதிருக்கீங்களா? அதான் அது என்னன்னா நான் லீனியர் நான் ட்ரை பண்ணல, இது வந்து லீனியர் தான். லீனியர் மீன்ஸ் லீனியர்லயே நான் லீனியர் இருக்கு சின்ன விஷயம். அதாவது எப்படி நம்ம சொல்றதா ஒரு கதை முடிஞ்சு ஒரு கதை தான் ஆரம்பிக்கும். ஆனா அந்த கதையில ஒரு ஸ்கிரீன் பிளே டெக்னிக் இருக்கும். ஒரு கதை ஸ்ட்ரெயிட் நேரேஷன்ல இருக்கும், ஒரு கதை என்னன்னா பிளாஷ்பேக் நேரேஷன்ல இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெல்லிங் இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்களா நான் லீனியர் அப்படிங்கிறது ஒரு டெல்லிங், அதுவும் ஒரு கதையில இருக்கு. ஒரு கதையில வந்து வாய்ஸ் ஓவர்ல ஹீரோ வந்து தன்னோட போர்ஷன் அதுல வந்து அவர் வாய்ஸ் ஓவர்லயே கதையை சொல்லுவார். அது ஒரு டெக்னிக். அது மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கை நான் வந்து 4 கதையிலையும் ஃபாலோ பண்ணி. பொதுவாகவே வந்து ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் மூலமா சமூக வலைதளங்களில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வரக்கூடிய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இயக்குனர் ரொம்பவும் அதிகமாக பாதிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய திரைப்படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனது, அதில் வரக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வழக்கம் போல நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் வரவேற்கிறேன். அது என்னன்னா நம்மள கரெக்ட் பண்ணிக்க உதவும். சப்போஸ் அது வந்து கரெக்டான விமர்சனமா இருந்துச்சுன்னா, குறை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குறை உண்மையிலேயே நடந்துருந்துச்சு, அது நமக்கு பட்டுச்சுன்னா உண்மையில அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அது வந்து அதான் சரியான இது. லாஜிக்கல் இல்லாஜிக்கலா அவங்க பேசுறாங்களே அப்படின்னு ஒரு இது இருக்கும். மற்றபடி கரெக்டான ஒரு பாயிண்டை வந்து அவங்க சுட்டி காட்டினாங்கன்னா அதை வந்து தலைவணங்கி ஏத்துக்கிறது தான் என்னோட கேரக்டர். அருமையான தகவல்கள் ரொம்ப அழகா தெளிவாக பொறுமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில வார்த்தைகள் மேலும் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 103 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது மனசு விட்டு மோஸ்தட்டு. மனசு விட்டு மோஸ்தட்டு நிகழ்ச்சியில நம்ம கூட அருமையான திரை அனுபவங்கள் ரொம்ப அழகா தெளிவா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு திரைப்பட இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள். நிகழ்ச்சியில மேலும் சில விஷயங்கள் கேட்கலாம். இப்போ திரைப்படங்கள் வந்து மேக்ஸிமம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓடிடி திரைத்தளங்களில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு வரவேற்பு பொதுவாக சின்ன சின்ன திரைப்படங்கள் கிட்ட போய் சேர்றதில்லை அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்தும் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? அதான் இப்ப இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தியேட்டர் ஆடியன்ஸுக்கு பெரிய படங்களுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யாங்கிறத ஆராய்ச்சி பண்றதை விட நல்ல கண்டென்ட், அது வந்து சின்ன கண்டென்ட்டாலும் சரி பெரிய கண்டென்ட்டாலும் சரி, தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் காத்திருக்கு. பெரிய படங்கள் வரும்போது 7 நாள் அந்த படம் ஓடுதுன்னு வச்சுங்களேன், சனி வெள்ளி சனி ஞாயிறுல ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் பாத்துறாங்க. இப்போ மீதி ஆடியன்ஸ் வந்து அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு தான் பார்க்கணும்னு இல்ல, மீதி இருக்க அந்த 4 நாள்லயே அவங்க வந்து அந்த படத்தை பெரிய படத்தை பாத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 7 நாள் ஆடியன்ஸ்க்கும் அடுத்த வாரத்துக்கு வந்து படம் தேவை. ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த 7 நாள்ல ஒரு பெரிய படத்தை பாத்துறாங்க. அவங்க வந்து அடுத்தது வந்து படம் பார்க்கணும்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து படம் தேவை. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரத்துல சின்ன படமோ பெரிய படமோ ஒரு நல்ல கண்டென்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் வந்து பார்த்து ரசிக்கும். நல்ல கண்டென்ட், அது வந்து பெரிய படம் சின்ன படம்ங்கிறது இல்ல, இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்கிறது என்னோட கருத்து. அருமையான தகவல்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 103 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது மனசு விட்டு மோஸ்தட்டு. மனசு விட்டு மோஸ்தட்டு நிகழ்ச்சியில நம்ம கூட திரைப்பட இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள் இருக்கிறாரு. அருமையான திரை அனுபவங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. மேலும் சில வார்த்தைகள் மேலும் சில விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க திரைத்துறை தேர்ந்தெடுத்து வந்துட்டீங்க. திரைத்துறை தேர்ந்தெடுத்து வரவங்க கிட்ட எல்லாம் நம்ம பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, எதனால இந்த திரைத்துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, இதற்கான காரணங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு, இந்த திரைத்துறை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன மாதிரி இருந்துச்சு, இதுல நீங்க எப்படி உங்களுடைய லைஃபை கொண்டு போறீங்கன்னு நம்ம கேட்போம். எதனால இந்த திரைத்துறை தேர்ந்தெடுத்தீங்க, இதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம வேற வழியே இல்ல, படிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கரியருக்காக ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை வந்து நம்ம பிடிச்ச வேலையா அப்படிங்கிறது பல பேர் லைஃப்ல கேள்விக்குறியா இருக்கும். அந்த ஒரு பிடிச்ச வேலையா இருக்கணும்னா என்னவா அப்படி இருக்கணும்னு யோசிக்கும் போது நம்ம காலேஜ்ல எல்லாம் போட்டி, அப்புறம் அந்த டிராமாஸ் போடுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்போம். அதுவே வேலையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கும் போது அதுக்கு எங்க போலாம் அப்படிங்கும் போது யோசிக்கும் போது நம்ம வந்து சினிமா தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தோம். எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம வந்து டைரக்டரா வந்து போயிருக்கோம். நம்ம காலேஜ் படிக்கும் போது அதான் படிக்கிற பழக்கம் இருக்கு, நிறைய படங்கள் பாக்குற பழக்கம். இது ஒரு கதை பண்ணலாம், ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து டைரக்டர் ஆகி அந்த கதையை படமா எடுத்துடலாம் அந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது நான் வந்து இதை தேர்ந்தெடுத்தேன். திருச்சி தான் என்னோட சொந்த ஊரு. சினிமா வந்து சென்னை தான் இருக்கு. சோ சென்னையில எனக்கு யாருமே தெரியாது. இருந்தாலும் நம்ம சென்னை நோக்கி நான் வந்து கிளம்பி வந்தேன். வந்து இங்க பல பேர்கிட்ட ட்ரை பண்ணேன்.
சில சில படங்களை ஒர்க் பண்ணி அப்படியே படிப்படியா வந்து இப்ப நானே வந்து இந்த படத்தை வந்து இப்ப என்னன்னா நிறைய ப்ரொடியூசர் டேரக்டர் ஹீரோஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். அது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ப்ரொடியூசர் நான் தான், ரைட்டர் டேரக்டர் நான் தான். சிறப்புங்க. ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு இயக்குனராக வந்து இயக்கிறதுக்கும் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்திருக்கும் வித்தியாசங்கள் இருந்துட்டு இருக்கும். நீங்க வந்து ப்ரொடியூசர் கம் டேரக்டரா மாறி இருக்கீங்க. இதுல நீங்க சந்தித்த பிரச்சனைகள் எந்த மாதிரி இருந்ததுங்க? அதாவது என்னன்னா டைரக்டரா நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ப்ரொடியூசரா வந்து எனக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதே இல்லை. எந்த இதுவும் எனக்கு மேல ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, படத்துல வந்து ப்ரொடியூசர்கிட்ட பணம் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, இப்படிதான் நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் ஒழிய ப்ரொடியூசரோட வேலைங்கிறது ஜஸ்ட் பார்த்தது தான். அதை வந்து நான் செஞ்சது இல்லை. டைரக்டர் வேலையை நான் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இப்ப நான் சினிமா டைரக்ட் பண்ணிருக்கேன். அப்ப ப்ரொடியூசரோட வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. வேற வழி இல்ல, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நானே வந்து எங்க அப்பாவோட பர்சனாலிட்டி எடுத்துக்கிட்டேன். எங்க அப்பா வந்து ஒரு செயற்கை வர வைர பட்டத்திட்டுற ஒரு தொழிலாளி. ஆரம்பத்துல திருச்சியில வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபேமஸ் இருக்கும். திருப்பூர்லன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் எப்படி ஃபேமஸோ அது மாதிரி திருச்சியில வந்து செயற்கை வரும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து ஃபேமஸ். அதை வந்து பாலிஷ் பண்ற ஒரு தொழிலாளியா எங்க அப்பா வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சாரு. அப்புறம் படிப்படியா உயர்ந்து ஒரு 20-30 பட்டறையை போட்டு ஒரு 20-30 பேரை வேலை வாங்குற ஒரு முதலாளியா இருந்தார். சின்ன வயசுலயே நான் வந்து என்னை வந்து சின்ன முதலாளின்னு சொல்லி அவங்க அந்த தொழிலாளர்கள் வந்து ஜாலியா கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு வந்து அப்பாவோட அந்த பர்சனாலிட்டி வந்து மைண்டுக்குள்ள ஏறிடுச்சு. அப்போ நானே என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பர்சனாலிட்டியா மாறினேன். அப்பாவோட பர்சனாலிட்டியில ப்ரொடியூசராகவும் என்னோட பர்சனாலிட்டியில டைரக்டராகவும் மாறினேன். அருமையான தகவல்கள், ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்தது மனசு விட்டு மோஸ்தட்டு. இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினரா நம்மளோட நிகழ்ச்சி அலங்கரிச்சாரு திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய காமராஜ் வேல் அவர்கள். நிகழ்ச்சி நிறைவா அவர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்துல இந்த மனசு விட்டு மோஸ்தட்டுங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான திரைப்பிரபலங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான திரை அனுபவங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. யூடியூப்ல கலக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் பேசிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? அதான் முதல்ல இந்த மனசை விட்டு மோசத்தட்டு அப்படிங்கிற டைட்டில ரொம்ப சூப்பரா இருக்கு, கேட்சியா இருக்கு. ஒரு 5-6 வருஷமா இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குன்னா அதை எவ்வளவு சிறப்பா நடத்துறீங்க, ஆடியன்ஸும் அதை வந்து எவ்வளவு பொறுப்பா அதை வந்து ரசனையோட கேட்கறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு முதல்ல என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதன் மூலமா நான் ஆடியன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அதர்ம கதைகள் வந்து உங்க நேரத்தையும் பணத்தையும் ஒருத்தானதா மாத்தும். இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான அனுபவத்தை கொடுக்கும். வாழ்க்கையில வந்து ஒரு சொசைட்டில என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு நம்ம என்ன தீர்வு எடுக்கணும், பழிவாங்குதல்ல என்ன வகைகள் இருக்கு, அதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு எங்கேஜிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இது வந்து ரோலர் கோஸ்டர் அனுபவத்தை பாக்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். பஃபே விருந்த சாப்பிட்ட ஒரு திருப்தி இந்த படம் பார்த்தது கிடைக்கும். ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை நம்ம படம் அதர்ம கதைகள் எல்லா தியேட்டர்லயும் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுது. கோயம்புத்தூர் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து ஆதரவு தருமாறு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகா, தெளிவா, பொறுமையா, அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சிகளுக்காக வந்தது மனசை விட்டு மோஸ்தட்டு. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வருகிற வாரம் புதனன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வரும் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோட ஜூட்டுறது உங்க கொடுங்க ஜீவா. நன்றி நேயர்களே.